Good morning students. Today we are going to learn this section about operators. So previous class la tokens odeya elements paathom illaya. So adla enna types irukku. Adla first வந்து keywords என்னன்னு பார்த்தோம், variablesனா என்னன்னு பார்த்தோம். So இன்னைக்கு operators அப்படினா என்னன்னு பார்க்கலாம். So programming language அப்படினு எடுத்துட்டோம் அப்படினா operators are இங்க special symbols. So இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா it represent computations and conditional matchingகாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணுறதுக்கு, அடுத்தது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஆப்ரேட்டருடைய வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேல்யூஸை வந்து நம்ம ஆப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அதோடைய வேரியபிள்ஸையும் நம்ம வந்து ஆப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது the value of operator and variables when used with operator are known as operands அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு a equal to b அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ ஏவோட வேல்யூ b இல்லையா, அப்போ ஏவும் பியும் இங்கே ஆப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஈக்குவல் டு வந்து ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அனதர் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஏவும் பியும் ஆப்ரெண்ட் ப்ளஸ் அப்படின்றது ஆப்ரேட்டர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸை தான் நம்ம வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸும் இருக்குது, அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் அப்படின்னு எடுத்துட்டாலே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளை, டிவைட் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சிம்பிள் கால்குலேஷன்ஸை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஏபின்னு நம்ம 2 ஆப்ரெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 10 அப்படின்னு வேல்யூ நம்ம நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க லாங்குவேஜில் அப்படின்னா அடிஷன், ப்ளஸ், மைனஸ் வந்து சப்ட்ராக்ஷன், ஆஸ்ட்ரிக் மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கு ஸ்லாஷு, மாடுலஸ் சிம்பிள் பர்சன்டேஜ் இருக்குல்லையே அது மாடுலஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பொனண்ட்னா நீ டபுள் டைம் வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் டிவிஷன்னா டபுள் டைம் ஸ்லாஷ் கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கில் 2 ஆப்ரெண்ட் எடுத்துகிட்டு எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, ஏ இன்ட்டு பி, ஏ டிவைடட் பி, ஏ மாடுலஸ் பி, ஏ எக்ஸ்பொனன்ட் டு தி பவர், அதாவது பவர் ஆஃப் 2 அப்படின்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஏ ஃப்ளோர் ஆஃப் 30 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து வேல்யூ சப்மிட் பண்ணுங்கள். இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 110. அதே மாதிரி ஏ மைனஸ் பி அப்படின்னா 90, ஏ இன்ட்டு பி அப்படின்னா 1000, ஏ டிவைடட் பை பி அப்படின்னா 10.0. அதாவது ஃப்ளோட்டோட நம்ம ஆன்சர் எடுத்துக்கணும். ஃப்ளோட் அப்படின்னா வித் டெசிமல் கூட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ். ஸோ மாடுலஸ் அப்படின்னா இப்போ இதில் வந்து ஏ மாடுலஸ் ஆஃப் 30 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 100 நம்ம 30ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து நம்ம மாடுலஸ். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் வந்து நமக்கு 10 அப்படின்ற வேல்யூ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏ எக்ஸ்பொனன்ட் 2 அப்படின்னா ஏ டு தி பவர் ஆஃப் 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏவோட வேல்யூ 100 அப்படின்னா 100 இன்ட்டு 100 நமக்கு 10,000 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃப்ளோர் டிவிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்ளோர் டிவிஷன் கொடுக்கும்போது அந்த நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய இன்டீஜர் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கும். ஸோ ஏ டிவைடட் பை அதாவது 30, ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 30 அப்படின்னும் போது ஸோ 100 30ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 3. ஸோ அந்த இன்டீஜர் மட்டும் நம்ம இன்டீஜர் பார்ட் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ரிசல்ட் வந்து 3. ஓகே, ஸோ இதான் இந்த சிம்பிள்ஸ் தான் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை சிம்பிளாக இதே எக்ஸ்பிரஷனை கீழே கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ ப்ரோக்ராமில் எப்படி இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்றதுக்கான ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு 100, பி ஈக்குவல் டு 10 நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, அது ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்கள். அப்போ ஏபி இங்கே வேரியபிளுக்கான வேல்யூ நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். ஸோ இதில் த சம் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் கொடுத்தாச்சு, கமா ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏ ப்ளஸ் பின்றது தான் நம்ம இங்கே எடுத்துக்கூடிய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் ப்ளஸ் அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி த டிஃப்ரென்ஸ், த ப்ராடக்ட், த குவேஷியன்ட், த ரிமைண்டர், த எக்ஸ்போனண்ட்,
the floor divisions எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நம்ம ரைட் சைடில் கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதை சால்வ் பண்ணிவிட்டு நமக்கு ரிசல்ட்டை கீழே இந்த மாதிரி நமக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ 1 மார்க்ஸில் மோஸ்ட்லி இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து ஒரு 1 மார்க் கண்டிப்பாக வரும். 5 மார்க்ஸாக கேட்டால் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை கண்டிப்பாக 1 மார்க்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் செக்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஆப்பரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 ஆப்பரண்ட் ஏபி அப்படி இருக்குன்னா அந்த 2 ஆப்பரண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸை எப்படிலாம் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேஷனல் சிம்பிள்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ரிலேஷனல் சிம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஈக்குவல் இஸ் ஈக்குவல் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டைம் நம்ம ஈக்குவல் போடணும், சிங்கிள் டைம் போடக்கூடாது, டபுள் டைம் போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அண்ட் நாட் ஈக்குவல் டு. ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படி மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸில் கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ வேல்யூ வந்து நமக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ரிலேஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு கிடைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்கள், a ஈக்குவல் டு 100 b ஈக்குவல் டு 35ன்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இதில் a ஈக்குவல் டு b அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ ட்ரூவாக இந்த கண்டிஷன். ஸோ ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 35. ஸோ நமக்கு சேமாக இல்லை, நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதோடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஃபால்ஸ். ஓகே, அதே மாதிரி கிரேட்டர் தென். ஸோ ஏ கிரேட்டர் தென் பி, பியை விட ஏ வந்து ஏவோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். எஸ் அப்படின்னும் போது அதுக்கு ஆன்சர் நமக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ அதேமாதிரி லெஸ் தேன் செக் பண்ணுறோம், லெஸ் தேன் கிடைக்கும்போது ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். அதேமாதிரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கும்போது ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னும் போது பி வேல்யூவை விட ஏ வேல்யூ அதிகமாக இருக்கலாம் இல்லை ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதிகமாக இருக்குது. ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னும் போது அந்த 2 ஆப்ரேட்டரில் ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் ட்ரூவாக இருந்தாலே ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ லெஸ் தேனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஏவோட வேல்யூ 100, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ பியை விட ஏ வந்து மேக்ஸிமம் வேல்யூவும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நாட் ஈக்குவல் டு. ஸோ ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்குது இல்லை இல்லையா? ஸோ நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் இதோடைய ஆன்சரும் நமக்கு ட்ரூன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு ப்ரோக்ராமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ வந்து ஏ ஈக்குவல் டு இன்புட் ஃபங்க்ஷனில் என்டர் வேல்யூ ஃபார் ஏ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ எடுத்துக்கிட்டேன், அந்த ஏவோட வேல்யூ இன்டீஜர் போர்ஷன்லாம் கிடைக்கணும் இல்லையா? அதனால் இன்ட் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு இன்புட்டில் என்டர் வேல்யூ ஃபார் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட் அப்படின்றது பியோட வேல்யூ இன்டீஜர், அதை நம்பராக கன்சிடர் பண்ணுன்றதுக்காக பின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவிலே பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே ஏவோட வேல்யூ என்ன அண்ட் பியோட வேல்யூ என்னன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ பிரிண்டில் இந்த ஏ ஈக்குவல் டு பிஆர் நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம கொடுத்துருக்கிற இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ அதை கொடுத்துட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதோடைய அவுட்புட் நமக்கு ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஸோ இதான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பாருங்கள். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் 2 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, 1 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க. ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னாலே அதுவும் வந்து அதோடைய டெஃபினேஷனும் பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸில் கேட்டிருப்பாங்க. ஓகேவா?